அப்படி ஒரு பெரிய ட்ரைனிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இவால்வேஷன். அந்த இவால்வேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட எப்பொழுதுமே இருக்கணும். ஒரு பிசினஸ் அப்படின்னா ஒரு ப்ராப்பரா வந்து அதற்கான நேர்கோட்டுல நம்ம போறோமா அப்படிங்கிறத சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே. அது வாழ்க்கையா இருந்தாலும் சரி, அது பிசினஸா இருந்தாலும் சரி, அது எதுவா இருந்தாலும் சரி. நம்ம சுய பரிசோதனை செய்து கொள்ளாவிட்டால் நம்ம வந்து பாத்தீங்கன்னா தாறுமாறா ஓடி போகக்கூடாத இடத்துக்கு போயிடுவோம். அப்ப போகக்கூடிய இடத்துக்கு போக வேண்டும் என்றால் 100% வந்து பாத்தீங்கன்னா நம்ம இவாலுவேட் பண்றது ரொம்ப அவசியம். அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, நம்ம வந்து எடுத்திருக்கிற ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா மற்ற கம்பெனிய மற்ற கம்பெனிலயும் இந்த கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணா இருக்கா? காம்படிஷன் இருக்கா? இல்லன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூனிக்கா நிக்கிறோமா? தனித்துவமா நிக்கிறோமா? அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நாங்க எக்ஸ் கம்பெனிஸ்ல 2000 1998லேருந்து 2022 வரைக்கும் 23 வரைக்கும் நாங்க பண்ணுன அத்தனை எக்ஸ் கம்பெனிஸ்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்மலா அந்த கம்பெனில இருந்தா இந்த கம்பெனில இருக்கும், இந்த கம்பெனில இருந்தா அந்த கம்பெனில இருக்கும். எல்லாத்துலயுமே நேச்சுரலாவே இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனில வந்து பாத்தீங்க அப்படின்னா கடையில விற்கக்கூடிய ஒரு டீ தூளோ ஒரு ஆயிலோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இத வந்து உங்களுக்காகலாம் மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. இதே விஷயம் ஆல்டர்னேட்டிவா வெளியில என்ன பண்ணும்? கிடைக்கும். ஆனா நம்மள்ட்ட ஒரு யூனிக்கான ஒரு ப்ராடக்ட்ட தயார் பண்ணாங்க அப்படின்னா, அந்த யூனிக்னெஸ் வந்து நம்மள தேடி வருவாங்க. நம்ம கிட்ட நிக்க வைக்கும். அப்போ நெறைய விஷயங்கள் இருக்கு. அந்த ப்ராடக்ட் பேஸ்லயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்பேர்ப்பட்ட ப்ராடக்ட்ட நம்ம சூஸ் பண்றோம், ஒரு கம்பெனிய நம்ம சூஸ் பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்பர் 1. நம்பர் 2 நான் அச்சீவ் பண்றது இல்ல. என்னுடைய டீம் எந்த மாரி நிலைமையில வந்திருந்தாலும், அவங்க இந்த பிசினஸ பண்ணுனா அச்சீவ் பண்ணுவாங்களா? அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிளான் வந்து அவங்களுக்கு ஒத்து வருமா? அப்படிங்கிறத நம்ம இவாலுவேட் பண்ணா மட்டும் தான், நம்ம வந்து இந்த பிசினஸ் எடுக்கிறதுக்கு நியாயம், சரி. நம்ம மட்டும் ஜெயிக்கிற பிளான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப எனக்கு ஒரு 6 டீம் இருக்கு. 6 டீம் ஓடுனா நான் வந்து கிரவுனா மாறிடுவேன், இல்ல வேற ஏதாவது மாறிடுவேன்னு சொல்ட்டு, நம்ம வந்து என்னுடைய விஷயத்த மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்றதில்ல. எனக்கு கீழ வரவங்க அத்தன பேரும் சம்பாதிக்க வைக்க முடியுமா? இல்ல ஜெயிக்க வைக்க முடியுமா? அப்படின்னு பார்த்து பண்ணக்கூடியது அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். அப்போ இது வந்து 2 லெக் ஜெனரேஷன் பிளான் அப்படிங்கிறதுனால நம்ம கம்பெனி ஆட்டோமேட்டிக்காவே எல்லாருமே குரோத் ஆவி டெஃபினட்டா ஜெயிப்பாங்க. எல்லாருக்கும் எப்படியாவது ஒரு விதத்துல சப்போர்ட் பண்ணி என்ன பண்ணலாம்? கொண்டு போலாம். அடுத்தது நம்பர் 3 எப்பேர்ப்பட்ட நிறுவனமா இருந்தாலும் சிஸ்டம் அப்படின்னு ஒண்ணு இல்ல அப்படின்னா, அந்த சிஸ்டம் இல்லாதது வந்து துடுப்பு இல்லாத படகு போல. எந்த இடத்துக்கு போவோம்? எந்த இடத்துக்கு வருவோம்னு எதுவுமே தெரியாது. ஒரு கட்டத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓரத்துல ஒதுங்கி நிக்கும். பட் ஸ்பீடா போனாலும் அத நிப்பாட்டுறதுக்கோ, இல்ல அத வழிமுறைப்படுத்துவதற்கோ ஒரு சிஸ்டம் தேவை. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கம்பெனியே A1 அகாடமி அப்படின்ட்டு இந்தியா ஃபுல்லா என்ன பண்ணியிருக்காங்க? லான்ச் பண்ணியிருக்காங்க. A1 அகாடமி மராத்தி, A1 அகாடமி ஆ ஆ ஹிந்தி இப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு ரீஜியனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, A1 அகாடமி வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. A1 அகாடமி குஜராத்தி இப்ப வந்து உருவாக்கியிருக்காங்க. இப்ப அடுத்தது நாங்க தமிழ்ல கேட்டுட்டு இருக்கோம். A1 அகாடமி தமிழ் வரணும் அப்படின்ட்டு. அப்போ இப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்பெனி A1 அகாடமி வச்சிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா GFM விவேக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிறிஸ்டோரா பெரும் பணம் தேடும் வெற்றியாளர்களின் மாறுபட்ட பாதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சிஸ்டம் வந்து உருவாக்கியிருக்கோம். இந்த சிஸ்டம் ட்ரைனிங் தான் தினந்தோறும் காலை பயிற்சி, அது மட்டும் இல்லாம ப்ராடக்ட் ட்ரைனிங், ப்ராடக்ட் நாலேஜ், பிசினஸ் பிளான் ட்ரைனிங் இது எல்லாமே வந்து லீடர்ஷிப் ஸ்கில்ஸ வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கான குவாலிட்டிஸ் ட்ரைனிங், சிஸ்டம் ட்ரைனிங் வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஸ்டேஷன் ட்ரைனிங் அது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இது களப்பயிற்சி இப்படி நெறைய விஷயங்கள், களத்துல சப்போர்ட் இப்படி பலவிதமான விஷயங்கள் நம்ம சிஸ்டம் ட்ரெய்னிங்ல பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பண்ற மாரி வேற எந்த நிறுவனமும் இவ்வளோ காலம் பண்ணாது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதை தாண்டிலும் மிக சிறப்பான விஷயத்தையும் நம்ம பண்ண இருக்கிறோம். அதனால வந்து இவ்வளோ பெரிய சப்போர்ட் இருக்கும் பொழுது, ஒரு பிசினஸ பத்தி ஒரு புரிதல் இல்லாதவர்கள் கூட இந்த வியாபாரத்துல வந்து நம்ம ஜெயிக்கலாம். அவ்வளோ பெரிய விஷயங்கள் வந்து இங்க காத்துன்னு இருக்கு. பொதுவா வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலத்துக்கு தகுந்தாற்போல் நம்ம வந்து மாத்திக்கணும். இல்லன்னா மாற வேண்டியது அவசியம். நம்ம மாறவில்லை என்றால், காலம் மாற்றும். அப்படி இல்லன்னா நம்மள வந்து ஓரமா ஒதுக்கும். இந்த 2 விஷயம் கண்டிப்பா நடக்கும். பொதுவா எந்த ஒரு நிறுவனமா இருந்தாலும். அப்போ இவங்கலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 20 இயர்ஸ், 30 இயர்ஸ்க்கு முன்னாடி வாழ்க்கைக்கு என்ன தேவையோ, அதன் அடிப்படையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிளான கட்டமைச்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதன் அடிப்படையில ப்ராடக்ட் இருக்கு. ஆனா அஸ்டோனியா ஒன் ஒன் அண்ட் ஒன்லி கம்பெனி இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யூனிக்கான ப்ராடக்ட்
எதிர்காலத்துல வரக்கூடிய எபிஜெனெட்டிக்ஸ் டிஎன்ஏல ஏற்படக்கூடிய மாறுதல் இல்லாம அதே லைனை உங்களை பாதுகாப்பாக உங்க டிஎன்ஏவை பாதுகாத்து மரபணுவை பாதுகாத்து அடுத்த ஜெனரேஷன் தலைமுறையை உருவாக்குவதற்கு உதவக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் அஸ்டோனியா ஒன் ப்ராடக்ட். டிஎன்ஏ ரீதியில ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட். ஜீன்கள் ரீதியில ஜீன் டு ஜீனியஸா மாத்தக்கூடிய ஒரு ப்ராடக்ட். இப்பேற்பட்ட ஒரு யூனிக்கான காம்பினேஷன் நமக்கு பண்றோம் அப்படிங்கும்போது இது ஃபியூச்சருக்கான ப்ராடக்ட், ஃபியூச்சருக்கான பிளான், ஃபியூச்சருக்கான கம்பெனி. அப்போ அடுத்த 10 வருஷம் இந்த உலகத்துல நம்ம சஸ்டெயின் பண்ணி நிக்கிறதுக்கு திராணி உள்ள கம்பெனி. இப்பேற்பட்ட கம்பெனியை தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், சூஸ் பண்ணிருக்கோம். அதனால இந்த கம்பெனியில வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கிறிஸ்டோரா சிஸ்டம் மறுபடியும் நான் உங்களை வருகின்ற வரவேற்கின்ற பெரும் பணம் தேடும் வெற்றியாளர்களின் மாறுபட்ட பாதை. பெரும் பணம் தேட வேண்டும் என்று எண்ணம் வெகு சிலருக்கே தோணுது. நான் ஒரு சிலர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கிராமத்துல பேசும்பொழுது, நீங்க வேலைக்கு போல உடம்பு முடியல, பட் வந்து பாத்தீங்கன்னா உங்க பசங்க சம்பாதிச்சு தரதான் வச்சு நம்புறீங்களா, இல்ல உங்களுக்கு வேற என்னதான் உங்களுக்கு லைஃப் அப்படின்னதுக்கு, ரேஷன்ல 20 கிலோ 35 கிலோ அரிசி வந்து எனக்கு ஃப்ரீயா தராங்க சார். 100 நாள் வேலை இருந்தா போவோம், மத்தபடி வீட்டுல தான் இருப்போம் அப்படின்னு சிரிச்சுட்டு சொல்றாங்க. கொஞ்சம் கூட ட்ரீம் இல்ல, அவங்க குடும்பத்துல இப்படி வாழணுங்கிற நோக்கம் அல்ல. அவங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட வந்து வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நகரணும் அப்படிங்கிற எண்ணம் கொஞ்சம் கூட கிடையாது. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்பேற்பட்ட பீப்புள வந்து நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னைக்கு தினந்தோறும் காலை பயிற்சியில ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படின்னா, தன் வாழ்க்கையில எப்படியாவது ஒரு மாற்றம் வராதா? பணம் வந்து ஒரு ஸ்பேர் டயத்தை நான் யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு பணத்தை சம்பாதிக்கணும். நான் ஒரு ஆக்சுவலி நான் ஒரு எம்ப்ளாயி, இல்லைன்னா நான் ஒரு தொழில் பண்றேன், இல்ல ஒரு டீச்சர், இல்ல ஒரு ரிட்டையர்டு ப்ரொஃபஷன் ஏதோ ஒண்ணு பண்றேன். பட் வந்து பாத்தீங்கன்னா அப்படி இருக்கும் பொழுது என்கிட்ட டைம் நிறைய இருக்கு, எக்ஸ்ட்ரா டைம் 3 to 4 ஹவர்ஸ் இருக்கு. ஆனா அந்த என்கிட்ட பணம் வந்து குறைவா இருக்கு, வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டா இருக்கு, இல்ல வட்டி நிறைய கட்டுறேன், கடன் நிறைய கட்டுறேன், இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. பட் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது அற்புதமான இடம். அப்போ இப்ப தினந்தோறும் காலை பயிற்சி வந்து எல்லாருமே வராங்க. அப்போ தேவை உள்ளவங்களுக்கு வராங்க. இதுல என்னதான் இருக்கு, இதுல நம்ம கத்துக்கணும், நம்ம போய் உட்கார்ந்து நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு தேவை உள்ளவங்க மட்டும் தான் வராங்க. அப்போ தேவையுள்ளவர்களுக்கு பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு களமா இது அமையுது. அப்போ நம்ம வந்து ஏன் எக்ஸ்ட்ரா மணி பணம் அதை சம்பாதிக்கணும் அப்படின்னா, ஒரு மனுஷன் பொறந்து வளர்ந்து அப்படியே ஓடி போயிட்டா பிரச்சனையே கிடையாது. இந்த இடையில 25 4 வயசு 23 வயசுல ஒரு விஷயம் நடக்கும், கல்யாணம் அப்படின்ட்டு. அப்போ கல்யாணம் வந்து உண்மையிலேயே யாரு பண்ணணும் அப்படின்னா, நான் சிறந்த ஆண் மகன், நான் சிறந்த ஆண் மகன்னா ஆண்மையை காண்பிக்கிறதுல ஆண்மகன் கிடையாது, பொம்பளைய போட்டு அடிக்கிறதுல வந்து ஆண்மகன் கிடையாது. நான் ரியலா வந்து பாத்தீங்கன்னா சம்பாதிச்சு என் மனைவியோட இப்போ என் மனைவியோட தேவைகளை பூர்த்தி செய்வேனா, அது உடல் அளவிலும் சரி, மனதளவிலும் சரி, இல்ல பண அளவிலும் சரி, பொருளாதார அளவிலும் சரி, வாழ்க்கை தத்துவத்திலும் வாழ்க்கை முறைமையிலும் என் மனைவிக்கான எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய தகுதியுள்ள ஆணா அப்படிங்கிற சுய பரிசோதனை செய்யக்கூடிய தகுதி இன்னைக்கு யாருக்குமே இல்ல. அப்பா சொல்றாரு, கல்யாணம் பண்ணி வைக்கிறார். புள்ள கல்யாணம் பண்ணிட்டு போடுறான். ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்து குட்டிச்சோறாக்கிறாங்க. ஒரு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது, லோ 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 லோன்னு 10 வருஷம் 12 வருஷம் இவனோட மாரடிச்சு அதுக்கு பல கனவுகள். என் கணவர் வந்து இப்படி சார் நான் கேட்பேன், நீங்க எல்லாம் எதுவும் செய்ய மாட்டீங்கன்னு அப்பா வீட்டுல காம்படிட் பண்ணிட்டு அது இங்க வரும். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய குடோன்ல அரிசி குடோன்ல மாட்டின மாதிரி மாட்டிடும். புழுக்கமா இருக்கும் வாழ்க்கை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்தப்ப கூட கொஞ்சம் காத்து அடிச்சது, ஜன்னல் திறந்து இருந்தது, இப்ப அது கூட இல்லையடா சாமின்னு சொல்லிட்டு மாட்டிக்கும். அப்போ பாருங்க, அப்போ அந்த பொண்ணோட ஒரு வைத்தறிச்ச சாபம், அந்த பொண்ணுடைய ஒரு கடுப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மனிதனை வந்து என்ன பண்ணும், நேரான வழியில கண்டிப்பா நடத்துங்கிறது ரொம்ப மனசு கஷ்டத்தை ஏற்படுத்திடும். இவனுக்கும் அது பிரச்சனையா மாறிடும். அப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு வாழ்க்கை அமையுது, கடவுள் உங்களை நம்பி ஒரு மனைவியை கொடுத்திருக்கிறாரு, பிள்ளைகளை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா இவன்கிட்ட கொடுத்தா இவன் மிக சிறப்பாக வாழ்வான், கட்டி வாழ்வான் அப்படிங்கிறதுக்காக நம்பி கொடுத்திருக்கிறாரு. அப்போ அந்த கடவுளுடைய நம்பிக்கையும் கெடுத்துடக்கூடாது, நம்மளை நம்பி வந்த மனைவியோட நம்பிக்கையும் கெடுத்துடக்கூடாது, கடவுள் கொடுத்த பிள்ளைகளோட நம்பிக்கையும் கெடுத்துடக்கூடாது. அப்போ அவங்களுக்காக தன்னுடைய மைண்ட் செட்டை கொஞ்சம் உயர்த்திக்கணும். எப்பொழுதும் அதே பாட்டை பாடிட்டு இருக்க கூடாது. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா நான் என்னங்க பண்றது, நம்ம ஆளுங்க தமிழ்நாட்டுல சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தை, நான் வந்து எல்லா இடத்துலயும் நீங்க பாருங்களேன், நான் என்னங்க பண்றது, இப்படி நடக்கும்னு எனக்கு தெரியாதுங்க. இந்த ஒரு வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா அதிக பேர் யூஸ் பண்ணுவாங்க. நான் என்னங்க பண்றது, இது இப்படி நடக்கும்னு எனக்கு தெரிஞ்சா நான் பண்ணேன். இந்த வார்த்தையை யார் சொல்றாங்களோ அவங்கள்ட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்.
ஆமா, கொலகார பசங்க. இப்படிலாம் வந்து இப்படி வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி என்னாலதான், இதுக்கு நான் மாற்று இது சிந்திக்கல, நான் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு சிந்திக்கல, என்னாலதான் என் குடும்பம் இப்படி முட்டிட்டு நிக்குது, என் குடும்பத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சரியான பினான்சியல் ப்ரொவைட் பண்ணாததுக்கான நான் தான் முழு முதற் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு யாரு தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை உணர்றாங்களோ அவங்களால மட்டும்தான் சம்பாதிக்க முடியும். மத்தவங்க காரணத்தை தேடக்கூடியவர்கள் எல்லாமே எல்லா இடத்திலும் காரணத்தை தேடுவார்கள். காரணத்தை தேடக்கூடியவன் என்னைக்காவது ஜெயிச்சிருக்கானு பாருங்க. காரணம் சொல்லாமல் காரணத்தை தேடாமல் இருக்கவன் மட்டுமே வெற்றியாளன். அப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த தமிழ்ல பிடிக்காத வார்த்தை எனக்கு தேவை மன்னிப்பு அப்படிலாம் சொல்லுவார் நடிகர்கள் எல்லாம். பட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தமிழ்ல நான் என்னங்க பண்றது, என் கை மீறி போயிடுச்சு, இது வந்து பாத்தீங்கன்னா இப்படி எல்லாம் பேசக்கூடிய வார்த்தைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் அருவருப்பா பார்ப்பேன் எப்போதுமே. எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்கு. கடவுள் உனக்கு நல்ல மூளையை கொடுத்திருக்காரு, நல்ல கைகளை, 2 கைகளை கொடுத்திருக்காரு, 2 காலை கொடுத்திருக்காரு, நல்ல சிந்தையை கொடுத்திருக்காரு, நல்ல வீட்டை கொடுத்திருக்காரு. இவ்வளவு கொடுத்தும் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணி நான் ஒரு ஏழை அப்படின்ட்டு அந்த மைண்ட் செட்ல நீ உட்கார்ந்து இருந்தேன்னா, என்கிட்ட டீம் இல்ல, என்கிட்ட அது இல்ல, என்கிட்ட பணம் இல்ல, என்கிட்ட பொருள் இல்லை, இப்படிங்கிற மைண்ட் செட்ல நீ உட்கார்ந்து இருந்தேன்னா கடவுளுக்கு உங்களை குறித்து வெக்கப்படுவார். 100% ஜெயிக்கணுங்கிற அந்த 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 தார்மீக உரிமை நம்மள்ட்ட இருக்கு. இந்த ஜெயிக்கிறதுக்கான வல்லமையை கடவுள் கொடுக்கறதுக்கு அவர் ஆயத்தமா இருக்கிறாரு. ஆனா நம்ம அதை பயன்படுத்திக்கிறோமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ பெரும் பணம் தேடக்கூடிய வெற்றியாளர்கள் தேடுனா மட்டும் பத்தாது, அதை கண்டடைகிற மாதிரி தேடணும். அதை வந்து அச்சீவ் பண்ற மாதிரி தேடணும். அதுக்காக தன்னுடைய மாறுபட்ட பாதை அப்படின்னா உன் வாழ்க்கையில சில பாதைகளை மாத்தணும்னு தான் சொல்றாரு. வழக்கம் போல டிவி பாக்குறியா, டிவிக்கு முன்னாடி உட்காரக்கூடாது. வழக்கம் போல கதை அடிக்கிறது ஃப்ரெண்ட்ஸோட போறியா, அது போகக்கூடாது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா வழக்கம் போல வந்து பாத்தீங்கன்னா ஊர் பிரச்சனை அந்த பிரச்சனை போய் அதெல்லாம் பண்ணக்கூடாது. நமக்கு தேவை என்ன, 1 இயர் நம்மளோட கோல் என்ன அப்படின்ட்டு போகும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணலாம், வழக்கத்தை போல் பண்ணாமல் கொஞ்சம் மாறுதல்கள், மாறுபட்ட பாதையில் பயணிக்க ஆரம்பித்தால், கிறிஸ்டோரா சிஸ்டம் நாங்கள் சொல்லுவதை போல நீங்கள் பயணிக்க ஆரம்பித்தால் ரியலி வெற்றி உங்களை தேடி வரும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. அப்போ இந்த கம்பெனி பேர் அஸ்டோனியா ஒன், கிளினிக்கலி ப்ரூவன் கஸ்டமைஸ் நியூட்ராசூட்டிக்கல் ப்ரொவைடர். இன்னைக்கு காலகட்டத்துல இந்த ஒட்டுமொத்த இந்திய வரலாற்றுல, இந்திய நெட்வொர்க் வரலாற்றுல இப்பேற்பட்ட யூனிக்கான ப்ராடக்டை தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனி நீங்க காமிங்க பார்க்கலாம். ஒரு கம்பெனி. நான் ரொம்ப எல்லாம் பேசவே இல்லை. எல்லாருமே சொல்லுவாங்க இந்தியாவிலேயே மிகப்பெரிய கம்பெனி எங்க கம்பெனி வந்து சயின்டிஸ்ட் வச்சு பண்றாங்க, இவ்வளவு ப்ராடக்ட் வச்சு பண்றாங்க. ஒரு கம்பெனில அம்லா ஜூஸ் இருக்குன்னா அதே கம்பெனி அம்லா ஜூஸ் அடுத்த கம்பெனில இருக்கும், அம்லா மாத்திரை இருக்கும். ஆலோவேரா ஜூஸ் இருக்குன்னா அங்கேயும் ஆலோவேரா ஜூஸ் இருக்கும். என்ன உங்களுக்கு அவங்களுக்கு யூனிக்னஸ்? அங்க பஞ்ச துளசி இருக்கும், இங்கேயும் பஞ்ச துளசி இருக்கும், அங்கேயும் பஞ்ச துளசி இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா ரைஸ் பிராண்ட் ஆயில் இருக்கும், அங்கேயும் ரைஸ் பிராண்ட் இருக்கும், அங்கேயும் ரைஸ் பிராண்ட் இருக்கும். என்ன யூனிக்னஸ் இருக்கு? அப்போ யூனிக்கா நீங்க என்ன திங்க் பண்ணீங்க? அப்போ நம்ம தான் யூனிக்னு சொல்றதுக்கு நம்மள்ட்ட என்ன இருக்கு? அப்போ இந்த கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா கிளினிக்கலி ப்ரூவன் கஸ்டமைஸ்டு நியூட்ராசூட்டிக்கல் ப்ரொவைடர். இந்தியாவில் எந்த கம்பெனியும் இல்லாத ப்ராடக்ட் தான் நம்ம தரோம். ஒரு ப்ராடக்டும் சொந்தமாக உருவாக்கப்பட்டது. காமன் காமன் ப்ராடக்ட்ஸ் இங்க இல்ல. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிளினிக்கலி ப்ரூவன் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு நியூட்ராசூட்டிக்கல் தரோம் அப்படிங்கிறதுனால அங்க இருக்க மல்டிவிட்டமின் நாங்களும் மல்டிவிட்டமின் தரோம் அப்படி இல்ல. எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிருக்காங்க. எவ்ரிடே ஒன் அப்படின்னா மல்டிவிட்டமின் மல்டி மினரல்ஸ் இருக்கு, ப்ரோபயோட்டிக் இருக்கு, இங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணிருக்காங்க. ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படிங்கிறது இங்க கஸ்டமைஸ் பண்ணப்பட்டது. வயிற்றுக்கு கட்டுகளுக்கு தேவையானதை சரி பண்ணி கழிவுகளை வெளியே அமுத்துது, பிளஸ் மல்டிவிட்டமின் கொடுக்குது. இதே மாதிரி மத்தவங்க கொடுத்துருக்காங்களா? இல்ல. எல்லாரும் மல்டிவிட்டமின் இருப்பாங்க. அப்போ மத்த கம்பெனிக்கு நம்ம கம்பெனிக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம், ஏணி வச்சாலும் எட்டாது. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மூளைக்கு எட்டாத அவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் இந்த கம்பெனி பண்ணிருக்காங்க. நம்ம உட்காந்து ஆராய்ச்சி பண்ண வேண்டும், இது எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு அப்படின்ட்டு. இந்த கம்பெனியோட எம்டி 3 பேர், டாக்டர் விக்ராந்த், மிஸ்டர் ஆஷிஷ் கொல்லட்டி, மிஸ்டர் பிரதீப். இந்த 3 பேரு. இதுல டாக்டர் விக்ராந்த் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா R&D, ரீசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். ஒரு பொருளா ரீசர்ச் பண்ணி அதை வளர்ச்சிக்கு ஏத்த மக்களுக்கு சீக்கிரம் கொண்டு வர்றதுல ரொம்ப திறமை மிக்கவர். 350க்கு மேற்பட்ட கமர்ஷியல் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு அனுபவம் மிக்க ஒரு தலைவர். பொதுவா எல்லா கம்பெனி எம்டி வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பன்ட்டு இருந்து பணத்தை வாங்கிட்டு வந்து 100 கோடி கொடு, 200 கோடி கொடு. மோடி கேர் கம்பெனியோட எம்டி வந்து பாத்தீங்கன்னா சமீர் மோடி இருக்காருல்ல, அவங்க அப்பாட்டேந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 100 கோடி வாங்கி தான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாரு. அமெரிக்கால பார்த்துட்டு வந்து அவர் அமெரிக்காலே படிச்சு அமெரிக்காலே செட்டில் ஆனவர். அவர் வந்து இந்தியாவில் வந்து 100 கோடி போட்டு இந்தியன் கம்பெனின்னு சொல்லிட்டு முதல்ல சுதேசி கம்பெனின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சார் 1995. ஆனா அவருக்கு ஏதாவது தெரியுமானா ஒண்ணுமே தெரியாது. நெட்வொர்க் தெரியுமா? தெரியாது. ப்ராடக்ட் தெரியுமா? தெரியாது. சரி, இன்னைக்கு தெரியுமா? தெரியாது. அதான் இதுல உள்ள ஒரு பெரிய குடும்பம். இன்னைய வரைக்கும் 2 வருஷத்துக்கு ஒரு நட பிளான மாத்துறாங்க.
ஒரு வருஷத்துக்கு ஒரு பிளானை மாத்துறாங்க. இந்த ராகுல் சோரி அப்படின்னு ஒருத்தர் இருக்கான், சிஇஓ. அவருடைய பேச்சை கேட்டு என்ன பண்றாங்க, மாத்தி 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 பிளானை மாத்துறது, ப்ராடக்ட்டை வந்து கண்ணாப்புறான்னு கொண்டு வருது. திடீர்னு ஜிம் ப்ராடக்ட்டை கொண்டு வந்தாங்க, ஃபெயிலியர். திடீர்னு வெயிட் லாஸ் ப்ராடக்ட்டை கொண்டு வந்தாங்க, ஹெர்பா லைஃப்க்கு போட்டியா, ஃபெயிலியர். அவங்க அதுக்கு சிஸ்டம் வச்சிருக்காங்க. இப்படிதான் வெயிட் லாஸ் ப்ராடக்ட்டை கொடுக்கணும், இந்தியா ஃபுல்லா போறாங்க. அது உலகளாவிய சிஸ்டம். 70 வருஷமா பாரம்பரியமா பண்றாங்க, நிக்கிறாங்க. அவங்க அடுத்தடுத்த கம்பெனி எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை நம்ம கொண்டு வந்தா என்ன ஆகும், கவுந்துருவோம். அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த விதமான பிளானிங் ஸ்ட்ராட்டஜி இல்லாம மக்கள் மத்தியில என்ன ட்ரெண்டோ டபார் டபார்னு கொண்டு வந்து ஏமாந்து போயிடுறாங்க. ஆனா நம்ம கம்பெனி, நான் வந்து இப்ப அடுத்த கம்பெனி குறை சொல்லல. இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் கம்பெனி, இட்ஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கம்பெனி. பட் வந்து பாத்தீங்கன்னா நான் யாரையும் குறை சொல்லல, குறை சொல்றதுக்காக சொல்லல. இதனாலேயே 3-4 வருஷ வாழ்க்கை எனக்கு வேஸ்டா போணுச்சு. தமிழ்நாட்டுல சப்ளிமெண்ட்டுக்காக வீடியோ போட்ட, அந்த கம்பெனில வீடியோ போட்ட, எக்ஸ் கம்பெனில வீடியோ போட்ட முதல் ஆள் நான் தான். அதுக்கு முன்னாடி தமிழ்ல சப்ளிமெண்ட் வீடியோவே கிடையாது அந்த கம்பெனில. நான் தான் போட்டேன். 50 வீடியோ போட்டிருக்கேன். இன்னைக்கும் லைவ்ல இருக்கு யூடியூப்ல. என்னோட வீடியோ பார்த்தா அந்த கம்பெனில நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்க, யூஸ் பண்றாங்க. காரணம் என்ன, அவ்வளோ பெரிய கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல அவ்வளோ பேசியும் என்னால வந்து அங்க நிக்க முடியலங்கிறது காரணம், ரீசன் என்னன்னா, அடிக்கடி பிளானை சேஞ்ச் பண்ணுது. அவ்வளோ பெரிய கார்ப்பரேட், அவன் நினைச்சா எதை வேணாலும் பண்ணலாம். அப்பேற்பட்டவங்களே அடிக்கடி பிளானை மாத்தி, அடிக்கடி ப்ராடக்ட்டை மாத்தி, அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்லாம ஆக்குனாங்க. இதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுல நிறைய கம்பெனி சொல்லலாம். பட் நம்ம அப்படிலாம் இல்லாம ஒரு, நான் வெளிநாட்டு கம்பெனி பத்தி பேச வரலைங்க. ஆம்பே இருக்கு, ஹெர்பா லைஃப் இருக்கு, ஃபாரெவர் லிவிங் இருக்கு, ஃபோர் லைஃப் இருக்கு, யூனிசிட்டி இருக்கு. இப்படி நிறைய கம்பெனிஸ் வந்து வேர்ல்டு வைடா சூப்பரான கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு. எல்லாமே யூஎஸ்எஃப்டி ஆர்கானிக் சர்டிபிகேஷன் ப்ராடக்ட் உள்ள கம்பெனி, வேற வேற கிளாஸான கம்பெனி. பட் நான் அவங்கள பத்தி பேச வரல. ஆனா அதெல்லாம் போயிட்டு பிளான்ல போயிட்டு இன்னைக்கு காலகட்டத்துல உழைக்க முடியுமா அப்படின்னா, இந்த காலகட்டத்துல நம்ம போயிட்டு அங்க இருந்தோம்னா டைம் வேஸ்ட் பண்றோம் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் சொல்றேன்னா, நான் ஏத்துக்கிறது முக்கியம் இல்ல, என்னை நம்பி வரக்கூடிய மக்கள் அந்த கம்பெனியை ஏத்துப்பாங்களா பாக்குறது ரொம்ப முக்கியம். தூர பார்வை ரொம்ப முக்கியம். நான் பிசினஸ் பண்ணுவது ரொம்ப முக்கியம் இல்ல. எனக்கு 100 பேர் தெரியும், உடனே 100 லைன் கூட போடலாம். ஆனா எனக்கு கீழே வரக்கூடியவர்கள் அந்த லைனை வந்து எல்லாரும் அதை ஃபில் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஜெயிப்பாங்களா, சம்பாதிக்க வைக்க முடியுமா, அதற்காக நம்ம என்ன பிராயசித்தம் பண்ண முடியும் அப்படிங்கறத யோசித்து பார்த்தால் தெரியும். அப்போ நமக்கு இங்க 2 லேக் ஜெனரேஷன் பிளானே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம எங்க வந்து பாத்தீங்கன்னா மத்தளுக்கு எல்லாம் பண்றது. அப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எளிமையான முறையில, எளிமை வழிபட்ட ஒரு அற்புதமான ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி, பியூர் இந்தியன் கம்பெனி, ஒன் அண்ட் ஒன்லி அஸ்டோனியா ஒன். இந்த கம்பெனிக்கு வந்து வருக வருக என்று வரவேற்கின்ற ரொம்ப ரியலி கிரேட் கம்பெனி. இந்த கம்பெனில வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பகத்தன்மைக்கு சர்டிபிகேஷன் இருக்கு. யூஎஸ்எஃப்டிஏ, நான் சொன்ன எக்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் யூஎஸ்எஃப்டிஏ இருக்கான்னு போய் கேளுங்க. இல்ல, சர்டிபிகேட்டை காமிங்க. இந்தியாவுல ஃபர்ஸ்ட் யுஎஸ்எஃப்டிஏ, யுனைடெட் ஸ்டேட்ஸ், அந்த எஃப்டிஏல இருந்து அப்ரூவ்டு வாங்கின அந்த ரெகுலேஷன் படி அமைக்கப்பட்ட ஃபேக்டரி ஒருத்தவங்களுக்கு இருக்கணும். ஆனா நம்ம இன்னைக்கு பல கம்பெனிஸ் என்ன பண்றாங்கன்னா அடுத்த கம்பெனில போயிட்டு ப்ராடக்ட் வாங்குறாங்க. அதை நான் சொல்லல, ஓன் ஃபேக்டரி வச்சிருக்கணும். ஓன் ஃபேக்டரி எந்த ரெகுலேஷன்ல இருக்கணும், யுஎஸ்எஃப்டிஏ ரெகுலேஷன்ல கட்டமைக்கப்பட்டிருக்கணும். அந்த கேடர்ல பேட்டன்ட் ரைட் இன்கிரியன்ட் வாங்கணும். அதை வந்து கலந்து மாத்திரை செய்யணும். அப்படி ஏதாவது செய்யறாங்களா இந்தியாவில்? நம்ம இந்தியாவில் அஸ்டோனியா ஒன் கம்பெனி மட்டும்தான், இந்தியன் கம்பெனி மட்டும் தான் செய்யறாங்க. என்ன குவாலிட்டி வந்து ஆம்பேல இருக்கோ, ஹெர்பா லைஃப்ல இருக்கோ, ஃபோர் லைஃப்ல இருக்கோ, அப்படி வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூனிக்னஸ் இருக்கோ, அதே போல நம்ம கம்பெனிக்கு ஒரு யூனிக்னஸ் இருக்கு. அப்பேற்பட்ட கம்பெனிஸ் நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இந்தியன் கம்பெனி இன்னைக்கு அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் பிரச்சனை அப்படின்னா ஆம்பேயோட நிலைமை என்னன்னு தெரியாது, மற்ற நாட்டோடைய நிலைமை நமக்கு தெரியாது. எப்ப வேணாலும் பிரச்சனை நடக்கலாம். உலக போர் நடக்க போகுதுங்கிறாங்க. உலகத்துல பல விதமான கிளாஷஸ் இருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. சீனாக்கும் இந்தியாவுக்கும் பிரச்சனை வரும்போது டிஎன்சி ப்ராடக்ட் இறக்க முடியாம போயிடுச்சு. அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி வந்து சமாதானமானதுக்கு அப்புறம் ப்ராடக்ட் வந்துச்சு. எந்த நாட்டையும் நம்பி இருக்கும் பொழுது பிரச்சனைகள். இந்தியாவிலேயே பிளான்ட் போட்டிருந்தாலும் கொள்கை ரீதியா நமக்கு நாட்டுக்கு நாடு விரோதம் வரும்போது அமெரிக்க பொருட்களை வெறுப்போம், சைனா பொருட்களை வெறுப்போம்ட்டு வந்துட்டாங்கன்னா நம்ம வாழ்க்கை போயிடும். அடுத்தவனை நம்பி நம்ம வாழ்க்கை அடை வைக்க முடியாதுல்ல. 10 வருஷம் 15 வருஷம் கோட்டை மாதிரி கட்டி வச்சிருந்த எத்தனை பேருக்கு பக்கு பக்குங்கும். படுத்தா நிம்மதியா தூக்கம் வரணும். சம்பாதிக்கிறத விட படுத்தா என்ன பண்ணணும், நிம்மதியா தூக்கம் வரணும் அப்படின்னா அதுக்கு இந்தியன் கம்பெனி எடுத்து பண்ணிட்டோம்னா நமக்கு பிரச்சனையே கிடையாது. அப்போ இந்தியன் கம்பெனிலேயே உலகத்தரம் வாய்ந்த ப்ராடக்ட் கொடுக்கக்கூடிய அட்வான்ஸ் மெஷினரி அண்ட் எக்யூப்மெண்ட், குவாலிட்டி கண்ட்ரோல் மெஷர், சஸ்டைனபிள் பிராக்டிசஸ், சேஃப்டி ஸ்டாண்டர்ட், சர்டிபிகேஷன் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் பாத்தீங்கன்னா
எல்லா விதமான ஒரு சர்டிபிகேஷனும் உள்ள அற்புதமான ஒரு கம்பெனி தான் நம்ம கம்பெனி. டாக்டர் விக்ராந்த் தலைமையில ஒரு சயின்டிபிக் குழு இருக்கு. இவங்க தான் ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் என்ன பண்றாங்க, டெவலப் பண்றாங்க. நம்ம ஃபார்முலா யூனிக்னஸ் 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 அப்பையில இருந்து பேசிட்டு இருக்கேன்ல, நம்மள்ட்ட ஹெர்போ நியூட்ரிஜெனிக்ஸ் இஸ் a யூனிக் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா ரீதியா தான் நம்ம ப்ராடக்ட் தயாரிக்கிறோம். சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம கம்பெனி இந்த இந்தியாவுல வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய கம்பெனிஸ் இப்பேற்பட்ட ஃபார்முலால வந்து யூனிக்கா வந்து ப்ராடக்ட் தயாரிக்கிறாங்களா அப்படின்னு. எல்லாமே வந்து நார்மலா கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட். நான் எக்ஸ் கம்பெனில ஒர்க் பண்ணும் பொழுது 4 வருஷம் போராடினேன். அந்த ப்ராடக்ட்டை வந்து பாத்தீங்கன்னா மல்டி விட்டமின்காக பேசியிருக்கேன், கார்டியோக்காக பேசியிருக்கேன், ஆலோவேரா ஜூஸ்க்காக பேசியிருக்கேன், அம்லா ஜூஸ்க்காக பேசியிருக்கேன், எல்லாத்தையும் பேசியிருக்கேன். எல்லாத்தையும் பேசிட்டு அப்போலோ பார்மசியில வந்து நின்று அதே அம்லா ஜூஸ் 200 கிடைக்கும், அதே நெல்லிக்காய் ஜூஸ் அங்க கிடைக்கும், அதே ஸ்பைரல் அங்க கிடைக்கும், அதே மல்டி விட்டமின் அங்க கிடைக்கும். யோசித்து பார்க்கணும். அப்ப அதே ஆயில் அதே எல்லா விஷயமும் வந்து அப்போலோ பார்மசியில கிடைக்குது, மெடிக்கல்ல ஆஃபர்ல கொடுக்குறான். அப்போ யோசித்து பார்த்தோம், இவ்வளோ உசுர கொடுத்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ண வேண்டியது இல்லையே, எளிமையான முறையில மார்க்கெட்ல எல்லாமே கிடைச்சு விடுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப மனசளவுல ஃபெடப் ஆயிருக்கேன், ஃபீல் ஆயிருக்கு. அப்பதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொண்டே வர முடியாத, பப்ளிக் மார்க்கெட்ல விற்க முடியாத யூனிக்கான ப்ராடக்ட் உள்ள கம்பெனியை நம்ம பண்ணா மட்டும்தான் நமக்கு பின்னாடி லைஃப்ல சேஃப், இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு முடிவு பண்ணி தான் அஸ்டோனியா ஒன் போன்ற கம்பெனி நம்ம எடுத்தோம். அப்போ இங்க என்ன யூனிக் அப்படின்னா ப்ரோபயோட்டிக், ஆன்டி ஆக்சிடென்ட், ஆயுர்வேதா, நியூட்ராஜெனமிக்ஸ், நியூட்ராசூட்டிக்கல், இப்படி 5 in 1 காம்பினேஷன்ல ஒரு பொருளை தயாரிக்கிறாங்க. எந்த பொருளை தயாரித்தாலும் ஹெர்போ நியூட்ரிஜெனிக்ஸ்ல பாஸ்கெட்ல வரக்கூடிய எந்த ஒரு பொருளை தயாரித்தாலும் ப்ரோபயோட்டிக்ஸ், நம்ம உடம்புல பல செல்கள் இருக்கு, அதுக்கு நியூட்ரிஷன் தேவைப்படும். அதே மாதிரி நம்ம உடம்புல பல கோடி கிருமிகள் இருக்கு, அதுக்கு வந்து ஒரு நியூட்ரிஷன் தேவைப்படுது, அது பேர் தான் ப்ரோபயோட்டிக்ஸ். இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் நுண்ணுயிருக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கும்பொழுது கட் ஹெல்த், டைஜஷன், டீடாக்சிபிகேஷன் வேலையை பண்ணுது. நம்மளுடைய கட்டை மேம்படுத்துது, வயிற்று புண்ணாத்துது, கேஸ் ஃபார்ம் ஆகுறத தடுக்குது, கெட்ட பாக்டீரியாவுடைய வளர்ச்சியை தடுக்குது, நல்ல பாக்டீரியா வளர்ச்சி அதிகரிக்குது, நல்ல ஜீரணமாக்குது. நல்ல ஜீரணமானதா சத்துக்கள் உரியப்படும், சத்துக்கள் உரியப்பட்டாதான் உடம்புக்கு எல்லா ஆர்கன்ஸும் சிறப்பா வேலை செய்யும், கழிவுகளை வெளியெடுத்தாதான் ஃப்ரெஷ் ஆகும் உடம்பு. இப்ப இவ்வளோ விஷயமும் இந்த ப்ரோபயோட்டிக் செய்யணும். இது செய்யுது. ஆன்டி ஆக்சிடென்ட், ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா செல்கள் டேமேஜ தடுத்து நீண்ட ஆயுளோட நம்மள வாழ வைக்கிறதுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் தேவை. செல்லுக்கு தேவையான ஆக்சிஜன், செல்லுக்கு தேவையான நியூட்ராசூட்டிகள் எல்லாமே தேவை. தேர்ட் ஒன் இஸ் ஆயுர்வேதா. ஒரு நோயிலேருந்து ஒரு மனிதன் வெளியே வரதுக்கு அந்த ரூட் காஸ் என்ன அப்படிங்கறத அதுல இருந்து எடுத்து வெளில கொண்டு வருது. நியூட்ரோஜெனமிக்ஸ், டிஎன்ஏ, எபிஜெனெட்டிக்ஸ், அந்த டிஎன்ஏ ரீதியில வந்து பாதுகாக்குது. டிஎன்ஏ மரபணுவை மாற்றாமல் உங்க அந்த இயல்பாகவே வந்து உங்க மரபணுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா மாற்றம் ஏற்படாமல் பாதுகாக்கக்கூடிய அற்புதமான ஒரு விஷயத்தை இங்க வச்சிருக்காங்க. நியூட்ராசூட்டிகல்ஸ், விட்டமின்ஸ் மினரல்ஸ் லோட் பண்றாங்க நம்ம உடம்புல, ஆட்டோமேட்டிக்கா இயங்க வைக்கிறாங்க. இப்படி ஒரு 5 in 1 கேட்டகரியில வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹெர்போ நியூட்ரிஜெனிக்ஸ் காம்ப்ளெக்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே ஜீன் டு ஜீனியஸ், நம்மள ஜீனியஸா மாத்தக்கூடிய அற்புதமான படைப்பு நம்ம அஸ்ட்ரோனியா ஒன் படைப்பு. இது எல்லாமே எவிடன்ஸ் பேஸ்டு பேட்டன்டட் இன்கிரீடியன்ட். எல்லாமே அதாவது நிரூபிக்கப்பட்ட ஆதாரபூர்வமான காப்புரிமை பொருட்களை மட்டும் தான் என்ன பண்றாங்க, பயன்படுத்துறாங்க. இப்ப உதாரணத்துக்கு நம்ம வீட்லயும் அது அல்வா செய்யலாம். திருநெல்வேலியில தாமிரபரணி ஆத்தா தண்ணியை பயன்படுத்தி என்ன பண்ணலாம், அல்வா செய்யலாம். திருநெல்வேலி அல்வா தான் ஃபேமஸ். ஆலிவ் ஆயில் ஸ்பெயின் நாட்டிலையும் விற்கிறாங்க, எல்லா நாட்டிலையும் தயாரிக்கிறாங்க. ஆனா கிரீஸ் நாட்டுல உள்ள கலாமாத்தா அப்படிங்கிற இடத்தோடைய ஆயிலுக்கு தான் ஃபேமஸ். காரணம் என்ன, அந்த ஒரிஜினாலிட்டி அங்கதான் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரிஜினாலிட்டி வேற, அதே போல வேற எங்கேயும் என்ன பண்ணாது, அந்த டேஸ்ட் கிடைக்காது. அதே போலதான் பேட்டன்டட் ரைட் இன்கிரீடியன்ட்டுக்கும் மத்த இன்கிரீடியன்ட் மத்த மூலப்பொருட்களை வாங்கும் பொழுது அதுல எவ்வளவு சத்துக்கள் இருக்கு, எவ்வளவு அடர்த்தி இருக்கு, எவ்வளவு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு, அது ஆர்கானிக்கா இப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலிடேஷன் இருக்காது. ஆனா பேட்டன்டட் ரைட் இன்கிரீடியன்ட் வாங்கும் பொழுது, காப்புரிமை பெற்ற கம்பெனில போய் பொருளை வாங்கும் பொழுது, அந்த லேப்ல வாங்கும் பொழுது அதை வேலிடேட் பண்ணிருப்பாங்க. அந்த அந்த ஸ்ட்ரென்த் என்ன, அந்த ப்ராடக்டோட ஸ்ட்ரென்த் என்ன, அதோட குவாலிட்டியை எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணலாமோ இன்க்ரீஸ் பண்ணி அதோட வேலிடேஷன் பண்ணி அதுக்குன்னு ஒரு ஒரு பகுப்பாய்வு செய்து, பசுமை வேதியியல் அடிப்படையில பகுப்பாய்வு செய்து அதோடைய ஃபுல் ஸ்ட்ரென்த்தை அதுல வந்து வச்சிருப்பாங்க. பொட்டன்டா இருக்கும். அப்போ அந்த ப்ராடக்ட் எடுத்துட்டு வந்து யூஸ் பண்ணும்போது ஒரு கேப்சூல் தயாரிக்கும் போது இமிடியேட்டா ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி தான் நம்ம கம்பெனி என்ன பண்றாங்க, ஒவ்வொரு ப்ராடக்ட் கொலஜனை வந்து உலகத்திலேயே 2 நாடுகள் தான் வந்து
மிக சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. தென்கொரியா, ஜப்பான். நம்ம ஜப்பான் நாட்டுல இன்ஜா கொலாஜன், இன்ஜா அப்படிங்கிற கம்பெனில இருந்து வாங்குறோம். கார்போகட் மாத்திரை நம்ம தயாரிக்கிறோமே, அது ஃபேஸ் 2 கார்ப் அப்படிங்கிற ஒரு கம்பெனில இருந்து வாங்குறோம். குர்குமின் C3 காம்ப்ளெக்ஸ சபின்சா கார்ப்பரேஷன், சமி லேப்ஸ்ல இருந்து வாங்குறோம். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதே போல தான் நம்ம ப்ராடக்ட்ட வாங்கி நம்ம வந்து உதாரணத்துக்கு ஃபோலிக் ஆசிட் இருக்குல்ல, அயர்ன் ஃபோலிக் லேடீஸ்க்கு குடுக்குறோம்ல, ஹீமோஃபோர்டின். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோலிக் ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா, குவாட்டர் ஃபோலிக் அப்படிங்கிற பிரான்ஸ் நாட்டுலேருந்து வாங்குறோம். பிரான்ஸ் நாட்டுலேருந்து. இந்த குவாட்டர் ஃபோலிக் வந்து லிவருடைய உதவியே இல்லாம டைரக்ட்டா அமினோ ஆசிட்ஸா போய் உடம்புல கன்வெர்ட் ஆகும். அப்பேற்பட்ட உலக தரமிக்க ப்ராடக்ட்ட என்ன பண்றோம்? நம்ம வந்து இதுல கலந்து கேப்சூல் பண்றோம். அப்போ நம்ம ஆன்டி ஏஜிங்காக ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராடக்ட்ட இந்தியாவுக்கு கொண்டு வந்த நிறுவனம் யங் ஃபியூயல் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்கோம். இளமை, அதாவது வயோதிகம் என்பது ஒரு இயற்கையா நடக்கக்கூடிய ப்ராசஸ் அல்ல. அது ஒரு நோய். மெயின்டெனன்ஸ் உடம்ப குறைபாடு. மெயின்டெனன்ஸ் ஒழுங்கா மெயின்டெயின் பண்ணல நம்ம உடம்ப. அதனால வயோதிகம் சீக்கிரம் ஆகுது. ஒழுங்கா மெயின்டெயின் பண்ணோம். சத்துக்கள ஃபுல்ஃபில்லா குடுத்தோம். அப்போ NAD லெவல வந்து நம்ம உடம்புல உயர்த்தணும் அப்படின்னா, ப்ராம்ப்ட்டா நம்ம உடம்பு இயங்கும். நிக்கோட்டினமைட் மோனோ நியூக்ளியோடைடு NMN பேஸ்ல ஒரு ப்ராடக்ட்ட தயார் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கிளாஸான ப்ராடக்ட். இத வாங்கி யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு புரியும். ஓகேவா? இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹேர் ஒன். ஹேர பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அப்போ நேத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வேண்டுதல் அவங்க வந்து ஹேர் ஒன் பத்தி பேசுங்க சார் அப்படின்னு சொன்னதுனால, நம்ம வந்து என்ன பண்றோம், இன்னைக்கு ஹேர் ஒன்ன பத்தி பேசலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. 1 மினிட். அப்போ இந்த ஹேர் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு முடி சார்ந்த பிரச்சனைகள் இன்னைக்கு வந்து மக்கள் மத்தியில பொதுவாவே நெறைய பிரச்சனைகள வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. பொதுவா வந்து இன்னைக்கு வந்து முடி கொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான ப்ராப்ளங்கள் இன்னைக்கு வந்து மக்கள் மத்தியில பேசுறாங்க. இதுல முடி கொட்டுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பலவிதமான ரீசன்கள், பலவிதமான காரணங்கள் இருக்கு. அப்ப முடி கொட்டுவதற்கு பலவிதமான காரணங்கள். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஊட்டச்சத்து குறைபாடு. நம்பர் 1 ஊட்டச்சத்து குறைபாடு. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு அப்படின்னா இரும்பு சத்து வேணும், புரோட்டீன், பயோட்டின் மற்றும் வைட்டமின் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குறைபாடு இருந்தா மட்டும் தான் அவங்களுக்கு பொதுவா அ முடி கொட்டுதல் வந்து அதிகமா இருக்கும். இன்னைக்கு வந்து புரோட்டீன் டயட், புரோட்டீன் சப்ளிமெண்ட்லாம் மக்கள் எடுக்க மாட்டேங்கிறாங்க. கார்த்தால என்ன சாப்பிடுவீங்க? அப்படின்னா, ஏதோ ஒரு கூழு இல்லன்னா இட்லி, தோசை எப்படி வந்து சாப்பிடுறேன்? சாதம். சாப்பிடுறேன். மதியம் என்ன சாப்பிடுறேன்? சாதம். சாயந்தரம் என்ன சாப்பிடுறேன்? அது மாரி இட்லி, தோசை, பரோட்டா இப்படி வந்து சாப்பிடுறோம். இல்லன்னா மிச்சம் இருந்த சோறு. இத தவிர வேற ஏதாவது புரோட்டீன்க்காக நீ என்ன எடுத்த? அந்த புரோட்டீன்க்காக நீ என்ன எடுத்துக்கிட்ட அப்படின்னா, இன்னைக்கு காலகட்டத்தில அந்த அளவுக்குலாம் வந்து ஒரு பெரிய ஒரு அதற்கான ஒரு சிந்தனைலாம் இல்ல. வேர்க்கடலை ஒரு 100 கிராம் எடுத்தியா? இல்ல முட்டை வந்து ஒரு 4, 5 முட்டை சாப்பிட்டியா? இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, கொண்டைக்கடலை எடுத்தியா? இல்ல வந்து புரோட்டீன் டயட் என்ன எடுத்தோம் அப்படின்னு பார்த்தா இல்ல. அப்ப புரோட்டீன் பவுடர் சாப்பிட்டீங்களா? ஒரு மனிதனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 1 கிலோவுக்கு 1 கிராம் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, ஒரு 100 கிலோ நான் இருக்கேன் அப்படின்னா, 100 கிராம் புரோட்டீன் தேவை. ஒரு 40 கிராம் புரோட்டீன் இப்படி வெளியிலேருந்து சோர்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உணவுலேருந்து இட்லி சாப்பிடும்போது உளுந்துலேருந்து கிடைக்கும். சாம்பார்லேருந்து பருப்பு போட்டிருப்பீங்க, அதுலேருந்து கிடைக்கும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு அக்குமுலேட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 30% 40% புரோட்டீன நிறைவேத்துதே தவிர, நமக்கு வந்து எக்ஸ்டர்னல் சோர்ஸ்லேருந்து நெறைய எடுக்க வேண்டியது இருக்கு. அந்த புரோட்டீன் டயட் அப்படின்னு சொல்லிட்டு. அத யாரும் என்ன பண்றதில்ல, எடுக்கிறதில்ல. அதே மாரி ஹார்மோன் மாற்றங்கள். இன்னைக்கு பெண்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தைராய்டா இருக்கட்டும், PCOSஆ இருக்கட்டும், கர்ப்ப காலத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முடியெல்லாம் கொட்டும், முடியெல்லாம் கழலும். சத்துக்கள வந்து என்ன பண்ணுது, குழந்தை வளர்றதுக்கு எடுத்துக்குது. அதனால முடி காயிடும். குழந்தை பொறந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, முடி பயங்கரமா காயிடும். பால் குடுக்கும்போது முடி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய காயிடும். நெறைய பிரச்சனைகள் லேடீஸ் வந்து வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. அந்த நேரத்துல முடியெல்லாம் கொட்டி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அது மாரி மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ்ஸு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. சரியான தூக்கமின்மை. 11 மணிக்கு யார் கண் விழித்திருக்காங்களோ, அவங்களுக்கு எல்லாருக்குமே முடி கொட்டும். எழுதி வச்சுக்கோங்க. 11 மணிக்கு மேல தூங்கக்கூடிய ஹேபிட்ட நான் வச்சிருக்கேன் அப்படின்னா, 100% முடி கொட்டும். அது மட்டும் இல்லாம ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தம் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா என்ன பண்ணும்? முடி கொட்டும். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்டோஸ்டெரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய ஆண்மை, அந்த ஆண்மைக்கான ஆண்ட்ரோஜன் அப்படிங்கிற ஆண்மைக்கான நீர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல சில விஷயங்கள் குறையும் பொழுது, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, முடி கொட்டி வழுக்கைக்கு நேரா என்ன பண்ணுது?
வழி நடத்துது. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டெரான்ஸ் பிளாக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஏஜென்ட்டை நம்ம வந்து மாத்திரை கேப்சூல சாப்பிடும் பொழுது அந்த பிரச்சனையில இருந்து என்ன பண்ணலாம், அத மாரி ஆல்பா 5 ரெடுக்டேஸ் என்சைம் வந்து உருவாக்கி வந்து அதை அதை வந்து தடுத்து நம்ம என்ன பண்ணலாம், ஹேர் ஒன்ல இருந்து நம்ம காப்பாத்தலாம். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. பராமரிப்பு வந்து சரியா பண்ணாம, ஒரு உடம்போட ஹீட்டை குறைக்காம, லிவர்ல உள்ள ஹீட்டை கனச்சூட வந்து குறைக்காம வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்பு பராமரிக்க தவறிட்டோம். மலச்சிக்கல் இருந்தாலும் உடம்புல ஹீட் அதிகமாகி உங்களுக்கு முடி கொட்டும். மலச்சிக்கல் இருந்து, வயித்துல அல்சர் இருந்து, கட்டு ஹெல்த் பாதிக்கப்பட்டாலே உடம்பு ஹீட்டை ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த கழிவுகள்லாம் அப்பப்ப வெளியேறி உடம்பு அசுத்தமெல்லாம் வெளில போய் அன்னன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உடம்பு கூலிங்கா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா முடி கொட்டாது. காத்தால எழுந்திருச்சு இன்னைக்கு குளிக்கக்கூடிய பழக்கங்கள் அநேக பேருக்கு இல்ல. பல்லு விளக்குறதே இன்னைக்கு 9, 10 மணிக்கு விளக்கிட்டு இருக்காங்க பல பேர். பார்த்துட்டு இருக்கேன் லைவா. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு மக்கள் வந்து நேர் எதிரா செஞ்சுட்டு இருக்காங்க. இது மாரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்னும் அதிகமா சொல்லலாம். அது மாரி வந்து பொதுவா பருவ காலம், மழை காலத்துல, அது மாரி வெயில் காலத்துலலாம் வந்து தலையில ஓவரா வேர்க்கும் பொழுது முடி கொட்டும். ஹெல்மெட் போட்டுட்டு போறாங்க, முடி கொட்டுது. இப்படி நிறைய விஷயங்கள் வேர்த்து கசகசன்னு இருந்தா கண்டிப்பா முடி கொட்டும். அப்புறம் டாண்ட்ரஃப்னால முடி கொட்டுது. இப்படி முடி கொட்டுறதுக்கு மட்டும் பலவிதமான காரணங்கள் இருக்கு. அப்போ ஹீட் அப்படிங்கிறது ஒரே ஒரு காரணம் தான். ஆனா அதை விட காரணங்கள் வந்து நிறைய இருக்கு. இப்போ வழுக்கம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆண்மை நீர்ல வந்து ஆண்ட்ரோஜன்ல பிரச்சனை இருக்கு. இப்படி நிறைய விஷயங்கள் டெஸ்டோஸ்டெரான் அளவுல வந்து பாத்தீங்கன்னா அது பிரச்சனை. டிஎன்ஏ ரீதியில பிரச்சனை. டிஎன்ஏ ரீதியில அவங்க அம்மா அப்பா அவங்களுடைய மரபணுல இருந்து வரக்கூடிய விஷயத்தினாலே முடி கொட்டும். இப்படி முடி கொட்டுறதுக்கு பலவிதமான காரணங்கள் இருக்கு. எது எப்படியோ இதை எல்லாத்துலேருந்தும் ஒரு பிளாக் பண்ணி அவங்கள காப்பாத்துறதுல வல்லமை படைச்ச ஒரு ப்ராடக்ட் தான் நம்மளோட ஹேர் ஒன். அது எப்படி அப்படிங்கறது தான் இங்க ப்ரூவ் பண்ண போறேன். அதுதான் முக்கியம். ஒரு ஒரு கேப்சூல பத்தி தெரிஞ்சுக்கிறது முக்கியம் இல்ல. அந்த கேப்சூல வந்து அதுக்குள்ள என்ன அவ்ளோ கஸ்டமைஸ் பண்ணி கண்டுபிடிப்போட கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அப்பேற்பட்ட கஸ்டமைஸ் பண்ண விஷயம் இங்க என்ன அப்படிங்கறத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நம்ம கம்பெனி வெர்சஸ் அதர் கம்பெனிஸ். இப்படி ஒரு யூனிக்கான ஒரு கம்பெனி ப்ராடக்ட்ட நீங்க காமிக்க முடியுமா? சும்மா அடுத்த கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா பயோட்டின வச்சாங்க, நம்மளும் பயோட்டின் வச்சோம். அப்படி கிடையாது. இந்த கம்பெனில உள்ள காம்பினேஷன் எக்ஸ்ட்ராடனரி காம்பினேஷன். எக்ஸ்ட்ராடனரி காம்பினேஷன். அருமை சகோதரி டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா அபிராமி டாக்டர் வந்து பாண்டிச்சேரியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹேர் அண்ட் ஸ்கின் கிளினிக் வச்சிருக்காங்க. அந்த டீத்துக்கு பல்லுக்கு எல்லாம் வச்சிருக்காங்க. அபிராமி டென்டிஸ்ட் அண்ட் முக அழகு கலை நிபுணர் அப்படின்ட்டு. அவங்க ஒரு வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் டெய்லி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து முடி கொட்டுறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1 சிட்டிங், 2 சிட்டிங், 3 சிட்டிங் போகும்பொழுது அவங்க நல்ல முடி வளர்ச்சியை கொண்டு வராங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா குளுட்டாதயான் இன்ஜெக்ஷன் இப்படி நிறைய விஷயங்கள் வந்து தலையிலேயே போடுறாங்க. நிறைய விஷயங்கள் போட்டு அந்த ஸ்கின்னை வந்து முடிய வளர்க்க வைக்கிறாங்க. சொட்ட மண்டையிலேயே முடி வளர்றத பாக்குறோம். இந்த ஸ்பெஷல் பேக்கேஜ் 87,500 இப்படி வந்து நான் அந்த ஸ்டேட்டஸ்லாம் பார்த்தேன். அது என்ன ரேட்டு, ஏது ரேட்டு நான் இன்னும் அவங்ககிட்டலாம் விசாரிக்கல. பட் பொதுவா பார்த்தேன். தப்பில்ல. பிசினஸ் பண்றது அவங்களுடைய பிசினஸ். பட் என்ன இன்ஜெக்ஷன் அது காஸ்ட்லி. அதாவது காஸ்ட்லியா இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்குன்னு சொல்ல வரேன். எனக்கு தெரிஞ்சு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. தெரியாம நிறைய பேர் ₹1,00,000 அதே மாதிரி இன்னொருத்தவங்கள்ட்ட கேட்டேன். என்னுடைய ஃப்ரெண்டு சேவியர் சாரோட டீம்ல வந்து திலகர்னு சென்னையில இருக்காரு. அவங்க பையனுக்கு முடி நட போனாங்க. ஒரு முடி நடுறதுக்கு ₹50. ஒரு முடி நடுறதுக்கு ₹50 அப்படின்னா எவ்வளோங்க முடி நட்டீங்க அப்படின்னா, குறைந்தபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா, ₹4,00,000 முடி நட்டுருக்கோம். ஆனா முடி நட்டு ஆனா அந்த முடி வளரும்போது பஞ்சு மிட்டாய் மாரி தான் இருக்கு. இன்னும் வந்து ஒரு வளர்ச்சி இல்லைங்க. அதுக்கு என்னங்க குடுக்கணும்? நட்டாச்சுங்க ஆனா. அப்படின்ட்டு ரொம்ப சொல்றாங்க. எனக்கு ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, சிரிப்பு தாங்க முடியல. 2வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆனா அதுக்காக அப்படிலாம் நட்டு, அது முடி நல்லா இருந்தா தானங்க பொண்ணு கிடைக்கும், அப்படிங்கிறாங்க. அந்த பையன பார்த்தா அவ்ளோ ஃபிகர் அழகா இருக்கான். புரியுதா? இந்த ஒரு முடிக்காக படுற பாடு ஒரு மனுஷன். அவங்க அவங்க வந்து முடி கொட்டி போச்சுன்னா, இப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அழகா டோப்பா வச்சிடலான்ட்டு ஈஸியா நெனச்சுக்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய உபத்திரவம். அது எவ்வளோ ஒரு நாள் ஃபுல்லா வலிக்குமா. சுருக்கு, 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 சுருக்குன்னு ஊசி போட்டு குத்தி என்ன பண்றாங்க? அந்த முடி நடுறாங்க. அப்போ இந்த முடி கொட்டுறதுனால எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இன்னைக்கு முடி தான் ஒரு மனிதனுடைய அழக தீர்மானிக்குது. அழகா இருப்பான் பாருங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, லைட்டா அப்படி ஏறி, லைட்டா இந்த இடத்துல கொட்டிருச்சுன்னு வச்சுக்கங்களேன், அவன் மூஞ்சே மாறிடும். முகமே மாறிடும். ஒரு முக அமைப்பே மாத்திரும் இந்த முடி. அப்போ இந்த முடிய பராமரிக்கிறது ஒரு கலை. அதுக்காக நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தா, எங்கேயாவது போயிட்டு
ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கீங்களா? இது மாரி கேரட்டின் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கீங்களா? இல்லது வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஏதாவது டிஹெச்டி பிளாக்கர் போட்டிருக்கீங்களா? அதுக்குன்ட்டு தனியா. அப்புறம் இதுக்காக உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணும்போது தான் தெரியுது, டிஹெச்டி பிளாக்கர்ன்னு ஒரு கேப்சூல் இருக்கு. கெர்னைட் அப்படின்னு ஒரு கேப்சூல் இருக்கு. அதெல்லாம் எத்தன ஆயிரங்கள்னு அப்படின்னா பார்த்தா எங்கேயோ போகுது. பட் நம்மளுடைய ஹேர் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு யூனிக்கான காம்பினேஷனா குடுத்துருக்காங்க. ஹேர் ஒன் இஸ் மெடிகுலஸ்லி கிராஃப்டட் ஹேர் சப்போர்ட் சொல்யூஷன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அற்புதமான ஒரு ஹேர் சொல்யூஷன குடுக்கக்கூடிய டேப்லெட் தான் நம்மளோட ஹேர் ஒன். இட் இஸ் பேக்டு ஆயுர்வேதிக் ஹெர்பல் பிளெண்ட், பம்ப்கின் சீட், ஸ்டிங்கிங் நெட்டில் எக்ஸ்ட்ராக்ட். பம்ப்கின் சீட்னா உங்களுக்கே தெரியும். பரங்கி விதையிலேருந்து எடுக்கக்கூடிய சத்து. ஸ்டிங்கிங் நெட்டில் எக்ஸ்ட்ராக்ட். ஸ்டிங்கிங் நெட்டில் அப்படின்னா காஞ்சூரு. இந்த ரயில்வே ட்ராக்லாம் நடந்து போகும்பொழுது காஞ்சூரு கால்ல பட்டுச்சுன்னா திக்கு திக்குன்னு எரியும், அரிக்கும். பயங்கரமா பிரச்சனை வந்துரும். அந்த அதுவும் வெயில் காலத்துல தான் அது வளரும். வந்து பட்டுச்சுன்னா அப்படியே தண்டிச்சு போயிடும் பாத்துக்கங்க ஸ்கின். அதுதான் ஸ்டிங்கிங் நெட்டில். அந்த காஞ்சூர்லேருந்து ஏகப்பட்ட மெடிசின் வந்து கடவுள் ஒரு படைப்பு படைச்சிருக்காருன்னா, இதே மாரி செடிய ஏன் கடவுள் படைச்சாருன்னு நான் கேள்வி கேட்டிருக்கேன் ஒரு வாட்டி. ரயில்வே ட்ராக்ல நடக்கும்போது, சின்ன பையனா இருக்கும்போது எங்க வீட்டுக்கு பின்னாடி ரயில்வே ட்ராக். குத்தாலம் டூ மயிலாடுதுறை ட்ராக். அப்போ அங்க அந்த ட்ராக்ல நடந்து போம்பொழுது, இப்படி நடந்தோனே எனக்கு கடவுள பார்த்து கேள்வி கேட்டேன். ஆனா எனக்கு இப்ப தான் அதுக்கு ரிசல்ட் தெரியுது. அதிலிருந்து மருந்து தயாரிக்கிறாங்கன்னு. விச் ஆர் சயன்டிபிக்கலி ப்ரூவன் டூ பிளாக் டிஹெச்டி. அந்த டிஹெச்டின்னா என்ன அப்படின்னா, அந்த அந்த டெஸ்டோஸ்டெரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஹைட்ரோ டெஸ்டோஸ்டெரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆ அதாவது இந்த ஆண்மை நீர் அந்த எப்படி சொல்றது? இந்த ஆண்மைக்கான நீர் சுரக்குதுல்ல, அத வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதிலேருந்து வரக்கூடிய பிரச்சனைகள வந்து பிளாக் பண்றது தான் பிளாக் டிஹெச்டி அப்படின்னு சொல்லிருக்காங்க. டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டெரான்ஸ் லெவல் பை பிளாக்கிங் ஆல்பா 5 ரெடுக்டேஸ் என்சைம் இதுக்காக விச் ஆல்சோ ஸ்டிமுலேட்டிங் பாலிசிஸ் அண்ட் டெலிவரிங் நியூட்ரிஷன் டு த ஸ்கேல்ப். ஒவ்வொரு ஸ்கேல்ப்புக்கும் முடியோட அந்த வேர்களுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூட்ரியன் சத்துக்களை கொடுத்து அதை வந்து பாத்தீங்கன்னா அதுல உள்ள ஆஹ், அந்த தன்மையை வந்து பாத்தீங்க அப்படின்னா விரிவுபடுத்தி உங்களை முடிய வந்து ஆரோக்கியமா பாதுகாக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹேரை வந்து ப்ரமோட்டிங், நல்ல ஹேர் நல்ல வந்து பாத்தீங்கன்னா பஞ்சு மிட்டாய் மாரி இல்லாம சுருங்கி சுருங்கி இல்லாம அதோடைய போஷாக் இல்லாத முடியெல்லாம் கூட நல்ல போஷாக் உள்ள முடியா என்ன பண்ணுது, கன்வெர்ட் பண்ணுது. இப்படி நிறைய விஷயங்கள் இது பண்ணுது. என்ன பண்ணுது அப்படின்னு இதுல என்ன கலந்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பம்கின் சீடு, அஸ்வகந்தா. இந்த அஸ்வகந்தா ஏன் இங்க கலக்குறாங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணுது. ஸ்ட்ரெஸ் பஸ்டர். ஒரு மனிதனுக்கு ஸ்ட்ரெஸ்னா என்ன? நம்ம வந்து டென்ஷன் ஆவறதா? டென்ஷன் கிடையாது ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் மீன்ஸ் ஒவ்வொரு செல்லும் கழிவுகளை வெளியே விடாம கழிவுகளோடு இருக்கக்கூடிய செல்கள் ஸ்ட்ரெஸ்ஸை சந்திக்கும். ஆன்டி ஆக்சிடென்ட் இல்லாம ஆக்சிடேட்டிவ் டேமேஜ்க்கு நேரம் வழி நடத்தப்படும் ஒவ்வொரு செல்களும். அந்த செல்களை ஸ்ட்ரெஸ்ஸை வெளியாக்கிட்டு நம்ம அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணி செல்கள் நிம்மதியானா மட்டும்தான் நமக்கு வந்து உடம்பு நல்லா இருக்கும். அப்பேற்பட்ட வேலையை தான் இந்த அஸ்வகந்தாவும் பம்கின் சீடு அப்ப ஸ்டிமுலேட் ஹேர் growthக்கு உதவுது. அப்போ ஹேர் growthக்கு வளர்ச்சிக்கு கண்டிப்பா உதவுது. இந்த ஸ்ட்ரிங்கிங் நெட்டில் சீடும், இந்த ஸ்ட்ரிங்கிங் நெட்டில் காஞ்சூர் இருக்குல்ல, காஞ்சூர்னா காஞ்சூரோட இலையில காஞ்சூரோட விதை, அதையும் லெமன் பீல் எக்ஸ்ட்ராக்ட். லெமன்னா இந்த எலுமிச்சம்பழம் தோல்ல இருந்து எடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட் ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் ஸ்கேல்ப் ஹெல்த். அந்த முடியோடைய வேர் பிரச்சனைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணுது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கிரீன் பீ எக்ஸ்ட்ராக்ட், பச்சை பட்டாணி எக்ஸ்ட்ராக்டும் அஸ்வகந்தாவும் ஸ்ட்ரெங்தன் ஹேரை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணுது, வலிமை மிக்க முடியா மாத்துது. இந்த ஸ்டிங்கிங் நெட்டில் லெமன் பீல் எக்ஸ்ட்ராக்ட் கலந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ரொடெக்ஷன் டு சப்போர்ட் ப்ரீ மெச்சூர் கிரேயிங். இளநரையை போக்குறதுக்கு ரொம்ப அட்டகாசமான ஒரு விஷயமா இருக்கு. இதை இல்லாம நம்ம இதோட இன்னும் ரெண்டு காம்பினேஷன் நம்ம எடுத்துக்கும் பொழுது அது உடம்ப கூலிங் மாத்தி நம்ம ஆட்டோமேட்டிக்கா நியூட்ரிஷனை கொடுத்து ரொம்ப சப்போர்ட் பண்ணலாம். இது வந்து பியூர் ஹேருக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இதுல சில விஷயங்கள் போடல, ஆனா நம்ம ப்ராடக்ட்ல கலந்திருக்கிற ஒரு விஷயத்த நான் வந்து உங்களுக்கு இந்த நேரத்துல காமிக்கிறேன். நம்ம பிடிஎஃப்ல இது இல்ல. பட் ஆனா நம்ம ப்ராடக்ட்ல கலந்திருக்கிற ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன். கெர்னேட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா கெரட்டின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடியல வந்து கெர்னேட் ஆர் பக்கத்துல ஆர்னு போட்டிருப்பாங்க. இதை நீங்க கூகுள்ல போட்டு பார்த்தாலே தெரியும். நம்ம வந்து கெர்னேட் ஆர் அப்படிங்கிறது
கெரட்டின் அப்படிங்கிறது முடி, தோல் மற்றும் நகங்களை ஆரோக்கியமாகவும் வலுவாகவும் வைத்திருக்க உதவும் உடல் இயற்கையான உற்பத்தி செய்யும் ஒரு வகை புரதமாகும். இந்த புரதத்தை இழக்கும் பொழுதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா முடி வந்து ப்ராப்பரா இல்லாம போகுது. இந்த கெர்னேட்டை நம்ம வந்து ப்ராடக்ட்ல கலந்துருக்காங்க. இன்னைக்கு கெர்னேட்டு ட்ரீட்மெண்ட்னு சொல்லிட்டு இந்த முடிய போயிட்டு சுருங்கி போன முடிய நேரா ஆக்குறதுக்கும் முடிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லது கிடையாது. ஏங்க புரோட்டீனை உள்ள சாப்பிடுறா அப்படின்னா அந்த முகக்கலை பண்ற மாதிரி தான். எப்பா உள்ள அகத்தின் அழகு தான் முகத்துல தெரியும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ள புரோட்டீன், விட்டமின்ஸ், மினரல்ஸ், என்சைம்ஸ், இப்படி அமினோ ஆசிட்ஸ் இதெல்லாம் போனாதான் முக பொலிவு வரும். கழிவுகள் வெளியே நீங்கினாதான் முகத்துல அழகு வரும், கருவளையம் மாறும்னா நம்ம ஆளு வந்து பூதர் மாவு அடிச்சுட்டு வெளியில என்ன பண்ணுவாங்க, நம்ம வந்து ஃபேஷியல் பண்ணுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா நிரந்தர தீர்வு கிடையாது. உள்ளான மாற்றம் வேணும். அதே போல கெர்னேட்டிவ் ட்ரீட்மெண்ட்னு சொல்லிட்டு இன்னைக்கு முடியல போயிட்டு என்ன பண்றாங்க, ட்ரீட்மெண்ட் பண்றாங்க ஆயிரக்கணக்கில் பணத்தை கொடுத்து. பட் அது கிடையாது. உண்மையான ஒரு விஷயம் என்னவென்றால் ட்ரீட்மெண்ட்ல கெர்னேட் அப்படிங்கிறது அந்த ஒரு விதமான புரோட்டீன். அந்த புரோட்டீனை உள்ள எடுத்துக்கணும். உள்ள எடுத்துக்கும் பொழுது நகங்கள், முடி, தோல் எல்லாத்தையும் என்ன பண்ணுது, வலுப்படுத்துது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல என்னன்னா முடிக்கு வலிமை மற்றும் பளபளப்பை அளிக்கிறது. புரதச்சத்து குறைபாட்டால் முடி வறட்சி மற்றும் பொலிவிழப்பு ஏற்படுகிறது. அப்போ புரியுதா? அப்போ அந்த முடியோடைய பொலிவிழப்பை வந்து அந்த புரதச்சத்து குறைபாடுனாலதான் முடி வந்து பஞ்சு மிட்டாய் மாரி போகுது. அப்ப அந்த முடி வந்து பாத்தீங்கன்னா பளிச்சுன்னு கிரீன், அது கருப்பு கலர்ல நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா அந்த கெரட்டின் அப்படிங்கிற சத்து வேணும், புரோட்டீன். அப்பேற்பட்ட கெரட்டின்ங்கிற சத்தை பேட்டன்டட் ரைட் இன்கிரீடியன்ட் நம்ம ஹேர் ஒன்ல பயன்படுத்துறாங்க. அதான் இதுல ரொம்ப முக்கியம். நீங்க வந்து ஹேர் ஒன் வாங்கும்போது பாருங்க கெரட்டின் ஆர் அப்படின்னு போட்டிருக்கும். இது வந்து நம்மளோட பிடிஎஃப்ல இடம் பெறல, அதனால நான் இதை ஓபன் பண்ணி காமிக்கிறேன். அப்போ இது ரொம்ப முக்கியம். இந்த விஷயத்தை தான் நான் காமிக்கிறதுக்காக சொல்றதுக்காக தான் நான் எடுத்தேன். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படி வந்து இந்த ப்ராடக்ட்டை நம்ம வந்து சூப்பரான ப்ராடக்ட்டை கொடுக்கறதுனால உங்களுக்கு ஒரு அட்டகாசமான ரிசல்ட் இருக்கு. இந்த ப்ராடக்ட்டை நீங்க வந்து வாங்கி யூஸ் பண்ணும் பொழுது ரியலி கிரேட்டான ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஹேர் ஒன் கேப்சூலை யூஸ் பண்ணி, ஹேர் ஆயில் யூஸ் பண்ணி, ஷாம்பு, ஹேர் ஆயில், நம்மளோட ஹேர் ஆயில் அது வந்து ஆர்கன் ஆயில், ஆலிவ் ஆயில், கோகனட் ஆயில் இது கலந்த ஒரு ஹேர் ஆயில், இயற்கையான ஹேர் ஆயில். அந்த ஹேர் ஆயில், ஷாம்பு, நேச்சுரல் ஷாம்பு அண்டு நம்மளுடைய கேப்சூல், ஹேர் ஒன் கேப்சூல். உடம்ப கூல் படுத்துறதுக்கு ஏவிபிடி ஜூஸ் எடுத்துக்கலாம். மெரைன் கோலஜன் வந்ததுக்கு அப்புறம் மெரைன் கோலஜன் எடுக்கலாம். எஸ்பிடிசி ஜூஸ் எடுக்கலாம். கிரில் ஆயில் போடலாம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஹேரை அடுத்த 6 மாசத்துல வலிமை மிக்க ஹேரா மாத்தும். நம்மளோட ஜூனியர் புரோட்டீனை சாப்பிட்டு சாப்பிட்டு பிள்ளைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரவுன் ஹேர்லாம் கருப்பா மாறி இருக்கு. நம்மளுடைய ஜூனியர் புரோட்டீன் குழந்தைங்களுக்கு சொல்றேன். 2 வயசுல இருந்து குழந்தைங்க, என் குழந்தைக்கு முடிய சரியா இல்லை அப்படிங்கிறவங்க ஹேர் ஒன் கேப்சூல் தேவையில்ல. ஜஸ்ட் ஜூனியர் புரோட்டீன் போதும். சத்துக்களை ஃபுல்ஃபில் பண்ணும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்றாங்க, முடி வந்து அந்த சத்துக்களை காமிக்குது, வெளியே கொண்டு வருது. உண்மையிலே வந்து எனக்கெல்லாம் வந்து இந்த இடத்துல ரவுண்டா எங்க அப்பா மாரி வந்து இப்ப நிறைய முடி கொட்டி போச்சு. 2019 எல்லாம் இங்க முடி இருக்காது. பட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு டையும் அடிச்சது கிடையாது, டையும் அடிக்க மாட்டேன் எதிர்காலத்துல. நிறைய நரைச்சிருக்கு முடி, பாத்துங்க மீசையெல்லாம் நரைச்சிருக்கு. பட் வந்து பாத்தீங்கன்னா இந்த முடி வந்து ஆயில் தடவுவேன், பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா சத்துள்ள ப்ராடக்ட்லாம் நான் எடுக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் வந்து முடியெல்லாம் நல்லா அடர்த்தி ஆயிடுச்சு, நல்லா இருக்கு. முடி வந்து பாத்தீங்கன்னா இந்த வயசுலயும் நம்ம என்ன பண்ணல, முடியெல்லாம் கொட்டல. சில பேர் படுத்திருந்தா தலானில நிறைய முடி இருக்கும், டேண்ட்ரஃப் இருக்கும், ஷாம்பு போட்டு குளிச்சா கொட்டும்ல, எனக்கு கொட்டாது. அப்போ அந்த அளவுக்கு ஏற்கனவே அவ்வளவு முடி கொட்டிருச்சு. அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் உடம்புல சத்துக்கள் இல்லைன்னா கொட்டும். நம்ம உலகத்துல ஆயில் வாங்கிட்டு வந்து தடவுறதுனால ஒண்ணுமே இல்லை. பட் இன்டர்னலா நீங்க என்ன சப்போர்ட் கொடுக்குறீங்க அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ரியலி கிரேட் ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் பண்ணுங்க, அமேசிங்கான பெனிஃபிட்டை அடைவீங்க. தேங்க்யூ ஸோ மச்.